வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும். எதுவும் சரியாக போகாத ஒரு கட்டம். முயற்சி பண்ணினாலும் தோல்வியில் தான் வரும். நம்பிக்கை வச்சாலும் அது உடைஞ்சு போகும். அதே நேரத்தில் நம்ம மனசு ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லும், இனி நம்மளால் இது முடியாது அப்படின்னு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா அந்த நேரம்தான் உன் வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். நீ முடிஞ்சிட்டேன்னு நினைக்கிற இடத்திலிருந்து தான் உன்னோட புதிய வாழ்க்கை ஆரம்பிக்குது. இந்த வீடியோ உனக்காக உன் தோல்வியை ஸ்ட்ரென்த்தாக மாற்ற போகிற ஒரு பவர்ஃபுல் மெசேஜை கொடுக்க போகுது. ஸோ வெல்கம் டு அர்ஜுன் ஸ்டுடியோ. தோல்வி, இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே பலருக்கும் மனசுக்குள்ள ஒரு கனமான உணர்வு வரும். சிலருக்கு அது வாழ்க்கை நின்று போன மாதிரி தோன்றும், சிலருக்கு அது அவமானம் மாதிரி தோன்றும், இன்னும் சிலருக்கு நான் இனி முடியவே முடியாது என்ற பயத்தை கொடுக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தோல்வி என்பது முடிவு இல்லை, அது ஒரு புதிய ஆரம்பம். வாழ்க்கையில் யாருமே வெற்றியோடு பிறக்கவில்லை, எல்லாருக்குமே தோல்வியோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த தோல்வியை எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் நம் வாழ்க்கையை மாற்றப்போகும். நீங்கள் இப்போ ஒரு இடத்தில் நின்றிருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், காதலில் தோல்வி அடைந்திருக்கலாம், பிஸ்னஸில் லாஸ் ஆக கூட இருக்கலாம், அல்லது நம்பிக்கை கொடுத்த ஒரு விஷயம் உடைந்து போயிருக்கலாம். அந்த நேரத்தில் மனசு சொல்லும், நான் தான் சரியில்லை, எனக்கு முடியாது, எல்லாமே என் லைஃப்பில் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த குரல் உண்மை இல்லை. அந்த நேரத்தில் உணர்ச்சி மட்டும். வாழ்க்கை அப்படியே நின்று போகாது, நேரம் நகரும், நீயும் நகரலாம். ஆனால் முன்னே போகணுமே தவிர பின்னே போகக்கூடாது. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், உலகத்தில் பெரிய வெற்றிகள் எல்லாமே பெரிய தோல்விகளுக்கு பிறகுதான் வந்திருக்கிறது. ஒரு மனிதன் விழாமல் நடக்க கற்றுக்கொள்ளவே முடியாது. குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது எத்தனை தடவை விழுகிறது. ஆனால் அதே நான் நடக்க முடியாதுன்னு ஒரு முடிவு எடுக்குதா? இல்லை, அது ஒவ்வொரு தடவையும் எழுந்து நிற்கிறது. அதுதான் வாழ்க்கை. நீ இன்று தோல்வி அடைந்திருக்கிறாய் என்றால் அது நீ முயற்சி செய்ததற்கான சான்று. முயற்சி செய்யாதவனே ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டான், ஆனால் அவன் வெற்றியும் அடைய மாட்டான். அதனால் தோல்வி என்பது உன் முயற்சியின் அடையாளம். அதனால் அதை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தோல்விக்கு பிறகு நீ என்ன செய்கிறாய் என்பதுதான் வாழ்க்கையை மாற்றும். சிலர் தோல்விக்கு பிறகு முழுமையாக நிறுத்திக் கொள்கிறார்கள், சிலர் அதை அப்படியே கற்றுக்கொண்டு அடுத்த படிக்கு போகிறார்கள். வாழ்க்கை இரண்டாவது வகை மனிதர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கும். நீங்க தோல்வியில் இருந்து வெளியே வரணும்னா சில முக்கியமான மாற்றங்கள் தேவை. அவை ரொம்ப சிம்பிளாக பவர்ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த பவர்ஃபுல்லான 5 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தோல்வியிலிருந்து வெற்றி பாதைக்கு மாற்றுங்க. முதல் பாயிண்ட், தோல்வியை ஏற்றுக்கொள், அதை மறுக்காதீங்க. முதல்ல நீ தோல்வியை ஒத்துக்கணும். நான் தோத்துட்டேன்னு சொல்கிறது வீக்னஸ் இல்லை, அது மெச்சூரிட்டி. ஏன்னா நீ அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் நீ அதிலிருந்து வெளியே வரவே முடியாது. உண்மையை பார்த்து பயப்படாதே. தோல்வி ஒரு ஆசிரியர் மாதிரி. இரண்டாவது பாயிண்ட், உன்னைய நீயே குறை சொல்லாத. பலர் தோல்வி வந்த உடனே தங்களை தாங்களே தாழ்த்து கொள்கிறார்கள். நான் யூஸ்லெஸ், நான் ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறேன். இது மிகப்பெரிய தவறு. நீ ஒரு ரிசல்ட்டே இல்லாத மனுஷன், நீ ஒரு ப்ராசஸ் மட்டும்தான். ஒரு ஃபெயிலியர் தான் உன்னோட ஐடென்டிட்டியாக இருக்க முடியாது. மூணாவது பாயிண்ட், காரணம் கண்டுபிடி, குறைகள் இல்லாமல். தோல்விக்கு பிறகு யார் காரணம்னு பார்க்க வேண்டாம், என்ன காரணம்னு பார். மிஸ்டேக் எங்கே நடந்தது? டைமிங் சரியில்லையா? பிளானில் தவறு இருக்கா? எஃபோர்ட் குறைவாக போட்டிருக்கோமா? அனலைஸ் பண்ணினாதான் குரோத் வரும். நாலாவது பாயிண்ட், சிறிய இலக்குகளோடு ஆரம்பி. தோல்விக்கு பிறகு பெரிய கோலை பார்த்தாலே மனசு பயப்படும். அதனால்
ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோ. இன்று ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணு, நாளை இன்னொரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணு. கான்ஃபிடென்ஸாக அப்படியே பில்ட் ஆகும். பெரிய வெற்றி ஸ்மால் வின்ஸ்ல இருந்து தான் வரும். முக்கியமான 5வது பாயிண்ட், சரியான சுற்றுப்புறம் தேடு. நீ இருக்கிற என்விரான்மெண்ட் உன்னை உருவாக்கும். நெகட்டிவ் பேசுகிற பீப்புள் இருந்தால் உன் மைண்டு கூட நெகட்டிவாக தான் மாறும். மோட்டிவேட் பண்ணுற மனுஷங்க இருந்தால் உன் மனசு மோட்டிவேட்டாக தான் இருக்கும். சப்போர்ட் பண்ணுற பாசிட்டிவ் எனர்ஜி தர பீப்புள் கூட மட்டுமே இரு. உன் மைண்ட் செட் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக்காக மாறும். இப்போ ஒரு உண்மை சொல்லட்டுமா? தோல்வி என்பது உன்னை உடைக்க வரவில்லை, அது உன்னை ரீஷேப் பண்ண வருது. ஒரு அயன் ஃபயரில் போட்டு தட்டினாதான் ஷார்ப் ஆகும். அதுபோல் வாழ்க்கையும் உன்னை பாலிஷ் பண்ணுது. நீ இப்போ கஷ்டப்படுறது நீ பலவீனன்னு அர்த்தம் இல்லை, நீ வளர்ச்சியின் மிடில் ஸ்டேஜில் இருக்கிறார். ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கும் ஒரு புரோக்கன் சாப்டர் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அவர்கள் அதை ஃபைனல் சாப்டர் ஆக்கவில்லை. அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். நீயே முடிவு எடுக்கணும், இது என் ஃபைனல் ஸ்டோரியா அல்லது என் கம்பேக் ஸ்டோரியான்னு. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து சொல்லுவாய், அந்த தோல்வி தான் என்னை உருவாக்கியது அப்படின்னு. அந்த நாளுக்கு இன்று நீ எடுத்துக்கொள்ளும் ஒரு சின்ன ஸ்டெப் கூட ரொம்ப முக்கியம். நீ விழுந்திருக்கலாம், ஆனால் நீ தரையில் கிடக்க வேண்டியவன் இல்லை, எழுந்து நடக்க வேண்டியவன். இறுதியில் ஒன்று மட்டும் நினைவில் வை, தோல்வி முடிவு இல்லை, அது உன் வெற்றியின் ஆரம்பம். இப்போ நீங்க ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். தோல்வி உன்னை நிறுத்த வரல, அது உன்னை திருப்பி சரியான பாதைக்கு கொண்டு வருது. நீ விழுந்த இடமே உன் கம்பேக் பண்றதுக்கான சரியான இடம். இன்று நீ கஷ்டத்தில் இருக்கலாம், ஆனால் நீ தனியாகவும் இல்லை. ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் பர்சனுக்கும் இப்படி ஒரு டார்க் ஃபேஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? அவர்கள் அங்கேயே நின்று போகவில்லை, அவர்கள் எழுந்து நடக்க ஆரம்பித்தார்கள். நீயும் அதே மாதிரி எழுந்து நிற்கணும். உன் கடந்த காலத்தை தூக்கி எறிய வேண்டாம், அதை பாடமாக எடுத்துக்கொள். உன் தோல்வியை வெப்பனாக மாற்று, உன் பெயினை பவர்ஃபுல்லாக மாற்று. இன்னைக்கு நீ ஒரு டெசிஷன் எடுத்தா போதும், நான் திரும்பவும் எழுந்து வருவேன்னு. அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் ஸ்டெப். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்க வாழ்க்கையில பிக்கஸ்ட் ஃபெயிலியர் என்ன? கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஸ்டோரி மற்றவர்களுக்கும் மோட்டிவேஷனா இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அர்ஜுன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி மோட்டிவேஷன் கொடுங்க. ரிமெம்பர் ஒன் திங், நீ விழுந்தது பிரச்சனைனால இல்லை, நீ எழுந்து வராமல் இருக்கிறது தான் உன் லைஃப்பில் நீ பண்ணுற பெரிய பிரச்சனை. அதனால் தோல்வி முடிவு இல்லை, அது உன் வெற்றியின் ஆரம்பம்.